என்னன்னா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு கேட்டிருக்கோம். என்னப்பா அப்படி கேட்டுவிட்டீங்க அப்படின்னா, தேர்தலில் நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, ராஜினாமா பண்ணிடுறாங்க, இடைத்தேர்தலாம் வருது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? எலெக்ஷன் போர்ட் ஆஃப் கண்டக்ட் போடுவாங்க. இது மூலிமா வியாபாரிகள், வணிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த பணத்தை கொண்டு வரதுக்கான சிரமங்களை வந்து முன்னிறுத்துவோம். ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போட்டுட்டு வந்து அவங்க நின்று ஓட்டு போடுறாங்க. அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, தனி மனித பொருள் செலவுன்னு இருக்கு. அது இல்லாம அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடுறதுக்கு பாதுகாப்பு செலவுன்னு நிறைய செலவினங்கள் ஏற்படுது. இது வாக்களிப்பதில் மிகப்பெரிய குழப்பத்தை திரும்ப ஏற்படுத்தும். தேர்தலுக்கு உடனே நடக்கிறதுனால இது வந்து பொதுமக்களுக்கு தான் அநேக பாதிப்பு. விகிதாச்சார தேர்தல், கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு விகிதாச்சார தேர்தல் தான் சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வாக்களிப்பது தெளிவாக வாக்களிப்பார்கள் என்றுதான் நம்புகிறேன். அதில் மக்களுக்கு ஒன்றும் சிரமம் இருப்பதாக தெரியவில்லை. மாற்றம் வேணும்னு சொல்லி தானே மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இதே தீர்ப்பை தான் அளிப்பாங்கன்னு நம்பிக்கையோட செயல்படுவோம். இருந்தாலும் வாக்களித்த மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்கணும். இது சட்டப்படி அது சரியாக இருந்தாலும் தார்மீகப்படி இது வந்து தவறுங்கிறது என்னுடைய கருத்து. நல்லது செய்வாங்க அப்படின்னு நினச்சி ஒருத்தரை நம்பி ஓட்டு போடும்போது அவங்க ஓட்டை வாங்கிட்டு எம்எல்ஏவை ஆகிட்டு அவங்க ராஜினாமா பண்ணும்போது இது மக்களுக்கு செய்கிற துரோகம். மக்கள் பிரச்சனையை தீர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கட்சி மாறி போகிறேன்றதை இன்னும் மக்கள் நம்பத்தான் வேணுமா? அந்த வேட்பாளர் இந்த தேர்தலில் நிற்காத அளவுக்கு இது பண்ணணும். ஏன்னா நாங்கள் எங்கே படம் தானே இல்லையா? குறைந்த நேரத்திலேயே அந்த பதவியை துச்சமென தூக்கி எறிந்து இடைத்தேர்தலுக்கு வழிவகுப்பது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படி அந்த எம்எல்ஏ வந்து வேற ஏதோ ஒரு சுயநலத்துக்காக இன்னொரு கட்சியை மாறுதலோ இல்லை அதை ரிசைன் பண்ணுறதோ மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அந்த எந்த கட்சியிலேருந்து அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வராங்களோ அந்த கட்சி சார்பாகவே ஒரு நியமன எம்எல்ஏவா கொண்டு வர அளவுக்கு தேர்தல் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். தொகுதி மக்கள் நலனுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது மக்களை வந்து சுத்தம் முட்டாளாக்குறது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் வந்து மேற்கொள்வதை தவிர்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா மக்களை மறுபடியும் இவங்க முட்டாளாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பார்க்குறேன். இது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. மக்களுக்கும் தெரியும்.